நம்மை சீர்படுத்துகிற சிருஷ்டிகராகிய கர்த்தருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாள் ஜெபிக்க வேண்டிய ஆதார வசனம் 2 கொரிந்தியர் 9:13. சீர் பொருந்தும் படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். துதிப்பதற்கு எபேசியர் 1:14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். விசுவாசிகளாகிய நாம் பாவி என்று உணர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் பலியானார். அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டதினால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்ற இந்த நற்செய்தியை அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நம்முடைய ரட்சிப்பு பூர்ண பெறாது. நாளுக்கு நாள் நாம் கர்த்தருக்குள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ள முடியும். ஆகவே இந்த நாளில் கர்த்தர் நம்மை சீர்படுத்த வேண்டும். அவருடைய நீதிக்கேற்ற விதத்தில் கர்த்தர் நம்மை உருவாக்க வேண்டும் என்று கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கலாம். நமக்குள்ள இருக்கிற சீர்கேடுகளை, அதாவது ஒழுக்க கேடுகளை, தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும் என்று போராடி ஜெபிக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய திருச்சபையையும் சீர்படுத்தி அவருடைய பரிசுத்தத்துக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று இந்த நாளிலே ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது, கர்த்தர் யாரெல்லாம் தமக்காக வேறு பிரித்து தெரிந்து கொண்டாரோ அவர்களை தம்முடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் அவருடைய நாமத்திற்கு புகழ்ச்சியை கொண்டு வருவதற்காகவும் நம்மை சீர்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நிலை நிறுத்துகிற நல்ல வல்ல தேவனாய் இருக்கின்றபடியால் நாம் அவரை மனதார நன்றியோடு ஸ்தோத்திரிக்கலாம்.